Hi friends, welcome to AmmusCuisine. இன்னைக்கு நம்ம வீட்டிலே Pomegranate ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. Pomegranate ஜூஸ்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 3 மாதுளப்பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 மாதுளப்பழத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். பால் வேணாங்க தண்ணியே சேர்த்துக்கோங்க. ஆனால் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு சர்க்கரை. இப்போ நான் எடுத்து வச்ச மாதுளப்பழத்தை நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். மீதி இருக்க மாதுளப்பழத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கிரைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப தோப்பாயிடும். இது ஜூஸாக குடிச்சிங்கன்னா நல்லா சத்து இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸை நான் எண்ணில் சொல்கிறேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ண மாதுளை ஜூஸை நான் சக்கையாக வடிகட்ட போகிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கும், ஏன்னா நீங்கள் வடிகட்டும் போது அவ்வளவும் ஜூஸ் நல்லா தண்ணியாக வரணும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஷேக் பண்ணிங்கன்னா தான் தண்ணிக்கு நல்லா வடிகட்டும். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட சாறு நல்லா கிண்ணத்தில் வரும். இப்போ நான் வடிகட்டின ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பால் வேணாங்க, சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பால் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச ஜூஸை நான் இப்போ மிக்சியில் திரும்பி கிரைண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் இன்னும் திக்காக மில்க் ஷேக் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அது கூட 1 கிளாஸ் பால் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம 2 கிளாஸ் சாறு எடுத்ததுனால 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணதெல்லாம் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஒரு தடவை கிரைண்ட் பண்ணால் போதும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் மில்க் ஷேக் மாதிரி கிடைக்கும். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன் நம்ம ஜூஸ் வெள்ளையாக்குனா பால் சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லை, இது பழத்தோட கலர் அப்படி தான். நம்ம பழம் வெள்ளையாக இருந்தாலும் வெள்ளை கலரில் இருக்கும், சிவப்பாக இருந்தால் சிவப்பு கலரில் இருக்கும். எல்லா பழத்துலேயும் சத்து ஒன்று தான். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இதை குடித்தா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது ஏர் ஃபால் ரெடியூஸ் பண்ண உதவியாக இருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சா செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். இது ஸ்டொமக்குள்ளே இருக்க ஃபேட் கிருமியெல்லாம் நீக்கும். இந்த ஹெல்ப்ஃபுல் டிப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு AmmusCuisine. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.